بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز وفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن صدق الله مولانا العظيم العليم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அந்த வல்லநாயன் அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாகட்டும் என்ற நல்ல பிரார்த்தனையுடன் அன்புக்குரிய மேலான பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் இன்றைய ஜும்ஆவுடைய தினத்தில் ஒன்று சேர்த்த அல்லாஹ் நாளை மறுமையிலும் அவனுடைய சுவனத்தில் ஒன்றாக இருக்கின்ற பாக்கியத்தை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் ரமலானின் இறுதி நாளில், இறுதி வேளையில், இறுதி சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஒரு இபாதத்தை நிறைவேற்றியதற்கு பின்னர் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார். குறிப்பாக ரமலானுடைய இறுதி நேரம் இன்ஷா அல்லாஹ் நாளை ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை கொண்டாடுவதற்காக வேண்டி சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் நாம் அனைவர்களும் இருக்கின்ற இந்த வேளையிலே சுருக்கமான ஒரு செய்திகள், எம்மோடு ஒட்டி உறவாடி இரவென்று பார்க்காமல், பகலென்று பார்க்காமல், தாகமென்று பார்க்காமல், பசியென்று பார்க்காமல், விழிப்பென்று பார்க்காமல், தூக்கமென்று பார்க்காமல் நம்மளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரலாற்றின் விடயத்தை எங்களுக்கு உண்டாக்கிய இந்த ரமலான் எங்களை விட்டும் விடைபெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் அனைவர்களும் வீற்றிருந்து கொண்டிருக்கின்றோம். இறுதி சந்தர்ப்பம். எனவே நம்முடைய உள்ளத்தை நோக்கி நாம் ஒவ்வொருவர்களும் கேட்க வேண்டிய நேரம், சிந்திக்க வேண்டிய நேரம், உணர வேண்டிய நேரம். இந்த ரமலான் என்னுடைய வாழ்க்கையில் பிரிகின்ற பொழுதோ எந்தளவு தூரம் என்னுடைய வாழ்க்கையில் கவலை ஏற்படுகிறது. ஒரு நண்பர் எங்களோடு வந்து ஒட்டி உறவாடி எங்களோடு கதைத்து பழகி அவர் எங்களை விட்டு பிரியக்கூடிய நாள் எப்படி இருக்கும்? இந்த ரமலான் பிரிகின்ற இந்த நாள், இந்த நேரம், இந்த நிமிடம் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு கவலையும் அதிர்ச்சியும் இருக்க வேண்டும் என்பதனைத்தான் ஷரியத் மிக தெளிவாக எங்களுக்கும் நம் எல்லோருக்கும் இந்த செய்தியை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதனை அன்புக்குரியவர்களே நானும் நீங்களும் அறிந்திருக்கின்றோம். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த ரமலான் எங்களை விட்டும் விடைபெறுகின்ற இந்த நாள், இந்த நிமிடம், இந்த சந்தர்ப்பம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய நாளாக, கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்பதனை மிக நாங்கள் ஒவ்வொருவர்களும் கவலைப்பட வேண்டும். முதலாவது, இந்த ரமலானுடைய இன்றைய தினம் மிகுந்த கவலை இருக்க வேண்டும். சந்தோஷம் ஒரு புறம், மிகுந்த கவலை இருக்க வேண்டும். இந்த ரமலான் காபாவுக்கு போனவர்களுக்கு தெரியும். காபாவை பார்த்தவுடன் மிகுந்த சந்தோஷம் இருக்கும். 7 நாள் 8 நாள் இருப்போம். காபாவை விட்டு பிரிகின்ற நாள் மிகுந்த கவலையாக இருக்கும். கண்ணால கண்ணீர் கொட்டும். சும்மா காபாவை பார்த்து நிறைய மக்கள் கண்ணால் அழுது கொண்டே இருப்பாங்க.
மறுபுறம் ஒரு சந்தோஷம், தனது பிள்ளைகளை, தான் நேசிக்கின்ற நாட்டை, தன்னுடைய ஊரை, தன்னுடைய உறவுகளை எல்லாம் பார்க்கின்ற ஒரு சந்தோஷம். எனவே முதலாவதாக இந்த சந்தோஷம், இதே போல் ஒரு கவலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ரமலான் விட்டு பிரிகிறது. ஒரு ஃபரலுக்கு 70 ஃபரல்களை, ஒரு சுன்னத்துக்கு ஃபரலுடைய நன்மை தருகின்ற ரமலான் எங்களை விட்டு விடைபெறக்கூடிய இறுதி சந்தர்ப்பத்தில், இறுதி நேரத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்தி கொண்டு, அடுத்ததாக இந்த ரமலானின் மூலமாக பாவங்களிலிருந்து தௌபா செய்து இந்தளவு தூரம் மீண்டிருக்கிறோம் என்பதை பற்றி நான் சிந்திக்க வேண்டும். பாவங்களிலிருந்து நான் எந்தளவு தூரம் விடுபட்டு இருக்கிறேன், அதற்குரிய பயிற்சி எடுத்திருக்கிறேன். தாகித்திருந்தேன், பசித்திருந்தேன், விழித்திருந்தேன், ஹலாலை ஹராமாக்கி இருந்தேன். இந்த பயிற்சியின் மூலமாக நான் அடைந்த லாபம் என்ன என்பதனை பற்றி இன்றைய தினம் சிந்திக்க வேண்டும். இத்துக்கும் மினன்னார், கொழுந்து விட்டெறியக்கூடிய அந்த பயங்கரமான நரக நெருப்பிலிருந்து நான் பாதுகாப்பதற்குரிய தன்னார்ந்த முயற்சி எந்தளவு தூரம் செய்திருக்கிறோம். கணவன் மனைவியாக, பிள்ளைகள் உறவாக, ஊராக இருந்த நாம் இன்றைய தினம், இன்றைய நாள் எனது வீட்டில் இந்த ரமலான் பிரிவு துக்ககரமானதாக இருக்க வேண்டும். எங்களை விட்டு பிரிகின்ற இந்த ரமலான் மிகுந்த கவலையை என்னுடைய வாழ்க்கையில் உண்டாக்குகிறது. எனவே இந்த சிந்தனைகளை நமது வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொருவர்களும் மிக முக்கியமாக எடுக்க வேண்டும். அடுத்ததாக எங்களுடைய வாழ்க்கையில் தக்வாவை, இறை பக்தியை, அல்லாஹ்வுடைய பயத்தை எந்தளவு தூரம் உண்டாக்கி கொண்டோம் என்பதனை யோசிக்க வேண்டும். இது பயான் அல்ல, ஒரு சுருக்கமான செய்தியை சொல்கிறேன். அடுத்ததாக இந்த ரமலானில் எடுத்த பயிற்சிகளை எல்லாம் சரிவர செய்ய வேண்டும். ஒரு விஷயம் இருக்கிறது, ஓ லெவல் எக்ஸாம் நடக்கும், ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடக்கும், ரிசல்ட்ஸ் வெளியாகிற நாள் இருக்குதானே, எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி. நாங்கள் தஹஜ்ஜத் தொழுதோம், 2 மணிக்கு எழும்பி வந்தோம், தஸ்பீர் தொழுதோம், திலாவத்துல் குர்ஆன் ஓதினோம், நிறைய இபாதத்துக்கள், வணக்க வழிபாடுகள் செய்தோம், நல் அமல்கள் செய்தோம். ஆனால் அல்லாஹ் தஆலா இதை கபூல் செய்து கொண்டானா? ஒருத்தர் யோசிச்சு பாருங்க. மார்க்ஸ் போடுறது பள்ளி இமாம் அல்ல, ஆலிம்கள் அல்ல, அவர்களுடைய கேதியே அவருக்கு தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தையும் தீன்ல, ஷரியத்துல, மார்க்கத்துல நீ நிலைநிறுத்த செய்வாயாக. நானும் தடமாடக்கூடிய ஆளாக ஆக்கிறார்கள். தடம் பிறண்டு மார்க்கத்தை விட்டு, ஷரியத்தை விட்டு, தீனை விட்டு போகக்கூடிய ஒரு ஆளாக ஆக்கிறார்கள். அந்த பயிற்சி எங்களுக்கு ஒரு மாதம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த பயிற்சியில நாங்கள் நினைக்கணும், அல்லாஹ் என்னை, எனது கணவரை, எனது பிள்ளையை கபூல் செய்து கொண்டானா, பொருந்தி கொண்டானா, என்னுடைய பொருத்தம் எனக்கு கிடைச்சிக்குதா? அல்லாஹ் இந்த அமல, என்ற திலாவத்துல் குர்ஆன, என்னுடைய கியாமுல் லைல், தஹஜ்ஜத், என்னுடைய நோம்ப 30 நாள் மாஷா அல்லாஹ், இந்த நோம்ப அல்லாஹ்வுடைய பொருத்தம். இப்படிப்பட்ட நல்ல மக்களுக்கு, பெரியவர்களுக்கு, சிறியவர்களுக்கு, ஆண்களுக்கு நினைச்சா கண்ணால கண்ணீர் வரும், கண்ணீர் கொட்டணும், கண்ணால மாலை மாலையாக அழணும். ஏண்ட நிலம் என்ன ஆக போகுது? அல்லாஹ் கை விரிச்சுட்டா நாளைய கியாமத்துடைய நாளையில 3 பேரை கொண்டு நரகம் ஓப்பன் பண்ணப்படுமா? கடை எது செய்யறேன், நாங்க என்ன செய்வோம்? ஒரு ஆலிமை கொண்டு வந்து, ஒரு நல்ல ஆளா கொண்டு வந்து, ஒரு தக்வாதாரியை கொண்டு வந்து என்ன கடை ஒன்று ஓப்பன் பண்ற. இதே மாதிரி நரகம் என்றா சும்மா உள்ள இடமா? நரகம், அல்லாஹ் தஆலா நரகத்தை ஓப்பன் பண்ணுவான் 3 பேரை கொண்டு.
முதலாவது ஷஹீத் யாரு? இஸ்லாத்துக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி, ஷரியத்துக்காக வேண்டி தந்த உடம்ப அப்படி துண்டு துண்டாக அர்ப்பணித்து ரத்தம் சிந்தி ஷஹீத். ஷஹீதை கொண்டு நரகம் ஆரம்பிக்குமா? உங்களுக்கு முக்கியமான விஷயம் எனக்கு நான் சொல்றேன். முதலாவது நரகம் ஆரம்பிக்கப்படும் ஷஹீதை கொண்டு. இரண்டாவதாக கொடை வள்ளல். இரண்டாவது கொடை வள்ளல். இவரை கொண்டு வந்து நரகம் ஆரம்பிக்கப்படும். நரகம் ஆரம்பிக்கப்படும். ஷஹீதை கொண்டு வந்து, இரண்டாவதாக கொடை வள்ளலை கொண்டு வந்து நரகம் ஆரம்பிப்பான். ஷஹீதுல கேட்கப்படும். அவர் சொல்லுவாரா, மக்கள் எல்லாம் என்ன சொல்லணும்? நான் ஒரு ஷஹீத், நான் ஒரு போராளி, நான் ஒரு வீரர், நான் ஒரு ஷஹீத், எனவே அது உலகத்தில் உனக்கு கிடைத்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லி நரகத்தில் முகம் குப்பர தூக்கி வீசுவானாம். நஅூது பில்லாஹி மின்ஹா. உடைவல்லல் நரகத்தில் அல்லாஹ் போடுவானாம். அவருடைய எண்ணம் கெட்டுட்டு மக்கள் எல்லாம் சொல்லணும், நல்லா கொடுக்கிறார், அது உலகத்தினோட கிடைச்சிட்டு மக்கள் சொன்னாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும். அவர்கள் மக்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டியே தொழுவார்கள். நம்முடைய நோன்புல, நம்முடைய குர்ஆன்ல யார் இஹ்லாஸ் உள்ள மக்கள் என்றா, இஹ்லாஸ் உள்ள மக்கள் யாருண்டா, மக்கள் எது சொன்னாலும் சரி, தனக்கு ஏற்படுற என்ன கவலையோ பிரச்சனையோ துன்பமோ நோயோ அல்லாஹ் நல்ல வச்சாலும் சரி, அல்லாஹ்ட கடமையை ஒழுங்கா செய்வாங்க. லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு வேண்டி செய்யக்கூடிய மக்கள். எனவே இந்த பயிற்சியை நாங்கள் கட்டாயம் எடுப்போம். நீண்ட நேரம் பேச இல்லை. எனவே அதனால எங்களோட ஹுத்பாக்களும் இருக்குது. அல்லாஹ் தஆலா எங்களோட கடைசி நாள் எங்களை கொண்டு சேர்த்திருக்கிறான். 5 நாட்கள் தஸ்பீஹுடைய தொழுகை இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இஹ்லாஸுடன் நம்முடைய அமல்களை குப்பையில் தூக்கி வீசாமல், குப்பை தொட்டியில் வீசாமல், ஓட்டை பையில் நிரப்பப்பட்ட பாத்திரத்தை போன்று ஆகாமல். ஓட்டை பையன் கொண்டு வீக்காது. இன்றைக்கு யோசிக்கிறான், நாளை பெருநாளுடைய தினம் அஸ்ஸௌம், நோன்பு எனக்குரியது. அல்லாஹ்வே கூலியாகிறான். ஒரு பொம்பளைட்டு அல்லாஹ் கூலியாகணும், அவன் தான் கூலி. கணவன் அல்லாஹ் கூலியாகணும், எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில, உங்களோட வாழ்க்கையில, நம்முடைய ஊர்கள்ல, நம்முடைய கிராமத்துல, நம்ம எல்லோருலையும் இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக வேண்டி தூய எண்ணம் உடன் அமல் செய்யப்பட்டவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. யாருடைய அமல் கபூல் செய்யப்பட்டது என்றா என்னன்னு தெரியுமா? மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கு நீங்க தஹஜ்ஜத் தொழுதீங்க, யோசிப்பீங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருடைய அமல் கபூல் செய்யப்பட்டது, கபூல் என்றா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றா, அவர் செய்யற வேலை என்னன்னா அந்த அமலை தொடர்ந்து செய்வார். குர்ஆன் ஓதுனாருன்னா தொடர்ந்து குர்ஆன் ஓதுவார். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ். தஹஜ்ஜத் தொழுதாருன்னா தொடர்ந்து ஏதோ 2 ரக்காத் சரி தொடர்ந்து தொழுவார். இமாம் ஜமாத்தோட பெண்களும் வீடுகள்ல அந்த நேரத்துல தொழுவாங்க. ஆண்களை உற்சாகப்படுத்தி, ஞாபகப்படுத்தி, பிள்ளைகளை ஞாபகப்படுத்தி நேரத்தோட மஸ்ஜிதுக்கு அனுப்பி வைப்பாங்க. நான் என்ன சொல்ல வாரேன்டா, அல்லாஹ் என்ன கபூல் செய்திருக்கான். ஒரு வைராக்கியம் எடுப்போம், தைரியம் எடுப்போம். அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல துஆவோட முடிக்கிறேன். இந்த காபத்துல்லாஹ்வை கட்டினாங்க. சுப்ஹானல்லாஹ், உலகத்துல ஆகப்பெரிய இடம் காபா. காபத்துல்லாஹ்வை கட்டி போட்டு அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். காபாவை கட்டிட்டு கேட்கிற துஆ, யா அல்லாஹ்,
ரப்பனா, என்னுடைய ரப்பே, என்னை நீ பொருந்திக் கொள்வாயா, இன்னக, நிச்சயமாக, அந்த சமீஉன் அவீம், நீ மகா பரிசுத்தமானவன். யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்ட கேட்கணும், இந்த மஸ்ஜிதில இருந்து கேட்டுட்டு போங்க. யா அல்லாஹ், எங்களை நீ வீணாக்கிறாதே யா அல்லாஹ், வெறுங்கையாக்கிறாதே யா அல்லாஹ், ஓட்ட பையாக்கிறாதே யா அல்லாஹ், அமல்களை தூக்கி வீசிடாதே யா அல்லாஹ், குப்பையில போற்றாதே யா அல்லாஹ். அவருக்கும் இவருக்கும் ஆக்களுக்குமாக நாங்க தஹஜ்ஜத் தொழுவோம் என்று சொன்ன பேர் தாங்கிகளாக ஆக்கிறாதே யா அல்லாஹ் என்று நாங்களும் துஆ செய்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய அமல்களையும் ஏற்று கபூல் செய்து கொள்வானாக. நாளை இன்ஷா அல்லாஹ் ஈதுடைய நாளை சந்தோஷமாக அல்லாஹ் கழிக்கின்ற பாக்கியத்தை தருவானாக. நாளை தொழுகைக்கு முன்னரே ஃபித்ராவை வழங்கி நீங்கள் அனைவர்களும் சந்தோஷமாக நோன்பு பிடிக்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்ப்பானாக. இந்த மஸ்ஜிதில் ஒன்று கூடிய அனைத்து தாய்மார்கள், பெரியவர்கள் எல்லோரையும் அல்லாஹுடைய கபூலியத்துக்கு உரியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பானாக, ஊர் மக்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. இந்த மஸ்ஜிதை, இந்த ஊரை, இந்த கிராமத்தை, இந்த நாட்டு முஸ்லீம்களை, உலக முஸ்லீம்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. நோன்பின் மூலமாக ஏற்பட்ட உண்மையான மாற்றத்தை நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் தந்தருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.